தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஓட்டு திருட்டு கையெழுத்து பிரச்சார இயக்கத்தை முன்னெடுப்பதற்காக, வேகப்படுத்துவதற்காக, முடுக்கிவிடுவதற்காக இன்றைக்கு நான் தேனி மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர் முருகேசன் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் பங்கேற்றேன். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு திருட்டை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த கையெழுத்தை தொடர்ந்து வாங்குவதற்காக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்ப ரீசன்டா ஒரு கருத்து நீங்க பதிவு பண்ணிட்டே வரீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தின் பங்குன்ற கோபத்தை முன்னிறுத்தி வாரீங்க. இதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன மாதிரியான காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை நிர்வாகிகள், கடைநிலை தொண்டர்கள், அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய இயக்கம் என்பது ஒரு தேசிய இயக்கம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 30 வருடத்திற்கு மேல காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆற்றிருக்கிறது. 1967க்கு பிறகு ஆட்சியில் இல்லை. அதனால நாங்கள் அதிகப்படியான சீட்டுகள் தர வேண்டும், காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அரசு வர வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியாக நாங்கள் கேட்போம்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்க குரலுக்கு உங்க கட்சியில பல தலைவர்களிடையே பெரிய வரவேற்பு எதுவும் இல்லையே. நீங்க மட்டும் அந்த குரலை முன்னிறுத்தி, நீங்க அழகிரி மட்டும் தான் முன்னிறுத்தி பேசுறீங்க. ஆனா உங்க கட்சி பல்வேறு தலைவர்கள் இந்த கருத்தை யாருமே வலியுறுத்தல, அமைதியா இருக்காங்க. என்ன சார் காரணம்? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. எங்க தலைவர்கள் எல்லாம் நீங்க கூட எல்லாருமே பேசுறாங்க. நேரத்தை கூட திருநாவுக்கரசர் தலைவர் பேசியிருக்காரு. அதனால இது எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம். இந்த உரிமையை கேட்கறதுக்கு யாரும் சொல்லுங்க. என் காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம சொல்றோம். அதுல எங்களுக்கு தப்பு கிடையாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமைக்கு நாங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இங்க இருக்கின்ற எல்லாருடைய சார்பாகவும் நாங்க சொல்லி இருக்கோம். அவங்க நல்ல முடிவெடுப்பாங்க. சார், இப்ப நடிகர் விஜய் கோர்ட் கடுமையா கண்டனம் சொல்லி, அரசியல் பண்பு, தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியை கோர்ட் இதுவரை எந்த அரசியல் தலைவர் மீது குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் தலைவரை எப்படி பார்க்கணும்? அதாவது இப்போ கரூர்ல நடந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய KC வேணுகோபால் அவர்கள் எங்களுடைய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நேரடியாக வந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1,02,50,000 நிதிகள் நாங்கள் ஒரு ஆளுக்கு அந்த இழந்த குடும்பங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர்களுடைய சுக துக்கங்களை நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். அதே மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடியவங்கள நேரடியாக சந்தித்தோம். அவங்க சீக்கிரமா முழு சிகிச்சை பலன் ஏற்று அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வெளிவரணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறோம். மற்றபடி இன்னைக்கு அந்த 27ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட் நடந்த உடனே போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ராத்திரி 1 மணிக்கு நேரடியாக மருத்துவமனைக்கு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு சார்பாக நிதி கொடுத்துருக்காங்க. சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ விசாரணை கமிஷன், ஒரு நபர் ஆணையம், விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க. மதிப்பிற்குரிய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவரை வச்சு இன்னைக்கு அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த விசாரணை நடந்து முடிஞ்சாதான் நம்ம அதுல ஏதாவது கருத்துக்கள் சொல்ல முடியும். மற்றபடி இதை முன்னேற்பாடா, அதாவது ஒரு இயக்கம் ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு மாநாடோ நடத்தணும்னா அதை முன்னேற்பாடா அங்க எவ்வளவு பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள். இன்னைக்கு நிறைய பேரை நேரடியா பார்க்கும்போது அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதே மாதிரி ரொம்ப சொன்ன நேரத்தை தாண்டி ஒரு 5-6 மணிக்கூர் தாண்டி தான் வந்தாங்க. அதே நேரத்துல தான் அன்னைக்கு சனிக்கிழமைனால நிறைய பேர் அந்த கம்பெனிகள், பனியன் கம்பெனி, இது மாதிரிப்பட்ட தொழிற்சாலைகள் பணிபுரிந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர் வரும்போது அதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவங்க சரியா அதுல இருந்து வெளியே வர முடியாம திக்குமுக்காடி நெரிசலுக்கு உட்பட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டிய கடமை அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது, ஆட்சிக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கும் இருக்கிறது.
கேள்வி. கோர்ட் வந்து ஒரு அரசியல் தலைவரை தலைமை பண்பு இல்லாத விமர்சனம் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்ல அதுதான் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது நீங்க தான் அதை பாதுகாத்து அந்த மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி தான். நீங்க அதுல வந்து எந்த விதமான புரிதலும் உங்களுக்கு கிடையாது. அதை வந்து கோர்ட் வந்து விவரமா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வண்டியை கூட சீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு அதாவது ஒரு நீங்க பாருங்க, அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு யாராவது அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே இல்லை. அங்க வந்து மக்கள் நாங்க நேரடியா போய் பார்த்தோம். அந்த மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க. ஆனா இன்னொன்னு, அங்க போனவங்க எல்லாம் வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. நிறைய பேர் ரசிகர்களே கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளை கை குழந்தைகளை தூக்கிட்டு போறாங்கன்னா அவங்க என்னன்னா ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியல் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. நடிகர் என்ற முறையில் அவரை பார்ப்பதுதான் அதிகமா போயிருக்காங்க. மற்ற மாதிரி அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம், நீங்க இந்த கட்சியில இருக்கீங்களா, இல்ல நீங்க ரசிகர்களாம் கேட்ட கூட அப்படி நாங்க ரசிகரும் கிடையாது, கட்சியிலையும் கிடையாது. ஏன்னா அந்த லேடிஸ் எல்லாம் அதிகமா தாய்மார்கள் கை குழந்தையோட தூக்கிட்டு போனா ஒரு ஆர்வத்தோடு அந்த நடிகரை பார்க்கணும், விஜயை பார்க்கணும் தான் போயிருக்காங்க. அப்படிதான் இதுல நம்ம பார்க்கணும். சார், இப்ப டிபேட்ல விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் விஜய் வந்து துரத்துறதும், அதே சமயத்துல பார்த்தோம்னா அதிமுக பாஜக விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்கிறோம். இது அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறின்னு பார்க்கிறோம். இல்ல நாங்க அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். இதுல வந்து அரசியலை நாங்க புகுத்த விரும்பல. எங்களுடைய கட்சி தலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாண்பு முதல்வர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். விஜய் அவர்கிட்டையும் இதை பற்றி விசாரிச்சிருக்காரு. அவர் ஆழ்ந்த இரங்கலை எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது அரசியலுக்குள்ள நாங்க இதை போகிறோம். இந்த விஷயத்த காங்கிரஸ் தூரமா வந்து பார்க்கணும். இல்ல தூரம் கிடையாது. நாங்க தானே போய் அதான் சொன்னேன்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் பார்த்திருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது உயிரிழந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூலமாக ஒருவருக்கு அதாவது 2.5 லட்சம் ரூபாய் வச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் எங்களுடைய அங்க பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு ஜோதிமணி அவர்கள் மக்களோடு மக்களாக அங்கே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கலாம். ஆனா நாங்க அவங்களோட மக்களோடு மக்களாக நெருங்கி அவங்களுடைய சுக துக்கங்களை பங்கு பெறக்கூடிய அளவாக தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஆனா நாங்க விலகி ஒன்றும் போகல. ஆனா இதுல அரசியல் பேசுறதுக்கு இது அதற்கான இடம் இல்லை. ஏன்னா வந்து இது மக்கள் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதனால இதை நாங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில நாங்க இதை மூவ் பண்றோம். சார், இந்த துயர சம்பவத்துல விஜய் மீது ஏன் வழக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளும் கட்சியை பார்த்து திருமாவளவன் கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதான் வந்து ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைச்சாச்சு. வழக்கு போட வேண்டியதெல்லாம் வந்து அது சட்டத்தினுடைய பார்வையில் என்னென்ன இன்னைக்கு நேற்றைய தினம் அவங்க வந்து சிபிஐக்கு போனோம்லாம் கேட்டாங்க. அதுக்குள்ள அவசியம் இல்லைன்னு ஏற்கனவே ஜஸ்டிஸ் சொல்லியாச்சு. அதனால அது வந்து அந்த விசாரணை அறிக்கை வந்த பிறகு தான் அதை பற்றி பேசுறேன். இந்த சொல்ற கருத்து பார்த்தா விஜய் ஒரு சாஃப்ட் கார்னர் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல நான் ஒண்ணும் கிடையாது. இது வந்து இப்போ நாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து விஜய் டார்கெட் பண்ணி பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து விஜய் மேல எந்த ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளோ ஒரு சின்ன ஒரு விமர்சனமும் பெருசா இல்ல. இது அரசியல் சார்ந்த நடவடிக்கை இப்ப போகல. இது வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கான தான் நம்ம சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வந்து இருக்கிறது இந்த வாக்கு திருட்டை கண்டித்து அதிகப்படியான கையெழுத்துக்களை மக்களை நேரடியாக சந்தித்து அந்த பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன அனுப்பியிருக்காங்க. அந்த பணியை தொடர்வதற்காக நான் இங்க தேனி மாவட்டத்தில்